தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிரேசிலுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் ரவுண்ட் ஆஃப் 32ல ஜப்பான் கூட. ஸோ ஜப்பானுங்கிறவங்க சாதாரண ஒரு ஏசியன் டீம் நினைச்சிட முடியாது. கடைசி 4 வருஷத்துல யூரோப்பியன் நேஷன்ஸ் கூட அவங்க தோக்கவே இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால ஜப்பானை சாதாரணமா பிரேசில் எடுத்துட முடியாது. பிரேசில் கண்டிப்பா டஃப் ஃபைட் கொடுத்துதான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். ஸோ பிரேசில் ஜெயிக்குமா ஜப்பான் ஜெயிக்குமான்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நார்மலா முதல்ல எல்லாம் பார்க்கும்போது பிரேசிலா ஜப்பான் கேட்டா பிரேசில் கண்ணு முட்டி சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி சொல்லவே முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி a டஃப் ஃபைட் தான் சொல்லணும். ஸோ பிரேசில் அண்ட் ஜப்பான் மேட்சோட கம்ப்ளீட் நம்ம ப்ரீ மேட்ச் ரிவ்யூ இந்த வீடியோல பண்ண போறோம். இதுக்கு கௌதம் கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ பிரேசில் அண்ட் ஜப்பான் ஏற்கனவே லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணிருக்காங்க. 2 டவுன் இருந்து ஆனா 3-2 ஜப்பான் இருக்கு பிரேசில் கூட. சோ இந்த டைம் எப்படி இருக்க போகுது? சோ இப்போ கொஞ்சம் ஹிஸ்டரி பாத்திரலாம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 7 டைம் விளையாண்டுருக்காங்க 2 டீமும். அதுல 6 டைம் பிரேசில் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க அதை கடைசியா ஒரு டைம் ஜெயிச்சது தான் ஒண்ணு. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஜப்பான் கோச் மொரியாசு இருக்கார் இல்லையா, கார்லோ ஆன்செலோட்டியை டிஃபீட் பண்ணது மூலமா பெரிய பெரிய கோச்சை டிஃபீட் பண்ணவங்களும் ஒரு பேர் வாங்குறாரு. ஸோ அப்ப அது மூலம் என்னமா பிரேசில் வந்து ஜப்பானை வந்து ஹை ஸ்கோரிங்கா டிஃபீட் பண்ணிருக்காங்க 2006 வேர்ல்டு கப்ல சரி, ஃப்ரெண்ட்லீஸ்ல சரி எல்லாம். ஆனா இப்ப வந்து சிச்சுவேஷனே மாறிடுச்சு. ஜப்பானோட யூத் அகாடமி எல்லாமே ரொம்ப பாத்தீங்கன்னா யூரோப்ல டாப் பிளேயர்ஸ். போன வேர்ல்டு கப்ல ஜெர்மனி ஸ்பெயினை ஜெயிச்சது எல்லாமே. அவங்க விளையாடுற 25லயே நியர்லி 20 பிளேயர்ஸ் வந்து யூரோப்ல ஆடுறாங்க. அதுவே போதுமே அவங்க எப்படி ஆடுறாங்க. முக்கியமா இதுல வந்து 3-4 பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ் இல்ல ஸ்குவாட்ல இன்ஜுரினால. வாட்டார் ரெண்டோ, மினோமினா, இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ். கூப்போ கூட இன்ஜுரியிலே தான் இருக்காரு. கூப்போ கூட எப்ப வருவாரு என்ன ஜப்பான் அது சொல்லல. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கூப்போ வரக்கு. இப்ப பிரேசில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 4-2-3-1 தான் ஆப்ரேட் பண்றாங்க. ஆனா இன்னும் வந்து பேக் 3 வச்ச ஒரு டீம் கூட இன்னும் ஃபேஸ் பண்ணல. பிரேசில் வந்து ஹைட்டி மேலேயோ ஸ்காட்லாந்து மேல வச்சோ நம்ம எடுத்துட முடியாது பர்ஃபார்மன்ஸ். அது போக என்னன்னா மொரோக்கோ மேல கிட்டத்தட்ட மொரோக்கோ எப்படி டெவலப் ஆயிருப்பாங்களோ அதே மாதிரிதான் ஜப்பானும் டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ 3 at the பேக்ல ஜப்பான் விளையாடும் போது விங்கர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இது இறங்கி. ஆனா அதே மாதிரி என்னன்னா த்ரூ பால்ஸ் அதெல்லாம் கட் ஆகும். ஸோ வினிஷியஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அது போக என்னன்னா ரைட் விங்ல ரஃபினியா இல்ல, ஒரு 2 மேட்ச்க்கு இல்ல. அவர் ஜெயிச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரேசில் ஜெயிச்சு குவார்டர் ஃபைனல் வந்துருவாங்க, அப்ப ரஃபினியா கொண்டு வந்துடலாம், ஸ்குவாட் கூடயே டிராவல் பண்ணாம இருக்காரு. ஸோ அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது போக என்னன்னா இவ்வளோ இன்ஜுரிஸ் கழிச்சு ஜப்பான் வந்து என்ன இருந்தாலும் ஒரு டிஃபரெண்டான டீம் வச்சிருக்காரு. சர்ப்ரைசிங் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோச் மொரியாசு. போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்வீடன் கூட எக்ஸ்பெக்ட் மேட்ச் இருந்தாலும் பட் பிரஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஜப்பான் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க், அப்புறம் அவங்களோட ஸ்பீடு. இது ரெண்டும் தான் வந்து அவங்ககிட்ட ரொம்ப இது விட மாட்டாங்க. மேட்ச் கோல் விழுந்துச்சுன்னா எப்படியாவது கோல் போட்டே அவங்க. நெதர்லாந்து விட அப்படிதான் ட்ரை பண்ணி கடைசி மேட்ச்ல கோல் போட்டாங்க. அது ஹெட்டிங்ல. நெதர்லாந்துல ஏரியல் டியூஸ்ல பயங்கர ஸ்ட்ராங். ஆனா ஹெட்டிங்ல வந்து கோல் போட்டாங்க. அது வந்து ஆமா, இப்ப அதுலயுமே நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து என்னன்னா நெய்மார் ரிட்டர்ன் ஆகுறாரு பிரேசிலுக்கு. சோ அவர் வந்து மேட்ச் டைம் ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், திருப்பி இன்ஜுரி ஆகாம இருக்கிறான்னு பார்க்கணும். குன்யா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா குன்யா மார்க் ஆயிருவாரோன்னு ஃபீல் இருக்கு. ஏன்னா 3 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. சோ மார்க் ஆகி ஆஃப் சைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குன்யா இருக்கு. வினிஷியஸ் ஸ்பேஸ் கிடைக்கும். அத வந்து ரைட் விங் பேக் வந்து கவர் பண்ணுவாரா என்னங்கிறது அது கொஞ்சம் பெரிய பாசிட்டிவ்னா பிரேசில்ல பெரிய பாசிட்டிவ்னா வினிஷியஸ் தான். வினிஷியஸ் தான் வந்து பெரிய பாசிட்டிவ். ரொம்ப அருமையா ஆடி இருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. நான் கூட வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்றாங்க வினிஷியஸ் நினைச்சேன். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு கப்ல வந்துட்டு அருமையா எப்படி ரியல் மேட்ரிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாரோ அந்த மாதிரி இது அருமையா பண்ணிட்டாரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் இருந்தனாலதான் பிரேசில்லாம் மொரோக்கோ விட்டுட்டு மற்ற மேட்ச் எல்லாம் ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இது டீம் வந்து பாத்தீங்கன்னா குய்மாரிஸ் இருக்க மாட்டார் இல்லையா, அட்டாக்கிங் நெய்மார் வந்துட்டாருலாம். சப்போஸ் அப்படின்னா குய்மாரிஸ் டிஃபென்சிவ் அந்த இடத்துல வந்து பக்கெட்டா போயிடுவாரு. பக்கெட் டிஃபென்சிவ் மிட். இப்ப என்னன்னா அந்த கொஞ்சம் சேஞ்சஸ் அஃபெக்ட் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. நெய்மார் வர்றாரு, பக்கெட்டா அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல இருந்து டிஃபென்ஸ் கேசிமிரோ இருக்காரு இல்லையா, கேசிமிரோ இருக்காரு அதே பிளேஸ்ல. பட் ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது பர்ஃபார்மன்ஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா விளையாடாம போகலாம். ஏன்னா அவங்க அந்த பொசிஷன்ல இவ்வளவு நாளா விளையாடல இல்லையா. சோ அப்ப மாறுக்க அந்த இடத்துல ஜப்பான் பிரஸ் பண்ணி பால ரிட்ரீவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று இருக்கு. அது என்னன்னா ரெண்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் தான் ஆடுவாங்க எப்படியும். 2 டிஃபென்சிவ் 4-2-3-1 தான். இப்ப என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து அடாப்ட் பண்ற ஃபார்மேஷனே 4-2-3-1 ஆயிருச்சு.
ஓகே. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல எப்படி நம்ம பிரான்ஸ் சொல்லுவோம், ஷூமேனியும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் டிஃபென்சிவ் மிட் வீக்கா இருக்குங்கிறத இங்க பிரேசில் இது பண்றாங்க. ஆமா. அது போக என்னன்னா, டிஃபென்சிவ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபுல் பேக்ஸ் கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணி கிராசஸ் போடணும். அதுக்காக அலெக்சாண்டர் வருவாருன்னு நினைக்கிறேன். இதுல இது பண்ணி அப்ப என்னன்னா, அப்ப டிஃபென்சிவ் ஜப்பானுக்கு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபுல் பேக்ஸ் மேல ஏறி இது கிராஸ் போட்டு பால் அவங்க எடுத்து டக்குன்னு கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது வாய்ப்பு இருக்கு. டைசன் மயடா ஸ்டார்ட் பண்ணலாம் பிரஸிங்காக. ஆயாசே உயர்டே இருக்கா. அப்புறம் ரிச்சு டோன் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுக்கல. நாக் அவுட்ஸ்ல என்ன சொல்லிருக்காருன்னா, சூப்பர் பிளேயர் ரிச்சு டோன் வந்து அருமையான பிளேயர். லாஸ்ட் வேர்ல்டு கப்லயே அருமையா ஆடி இருக்காரு. ஜெர்மனி கூட ஐ மீன் ஒரு கோல் போட்டிருக்காரு. ஆமா, ஜெர்மனி கூட ஸ்பெயின் கூட ஒரு கோல் போட்டிருக்காரு. அருமையான பிளேயர் அவரு. அதுவும் பாக்குறதுக்கு. அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா கெய்டோ நக்கமுரார்னு ஒருத்தர் லெஃப்ட் விங் பேக்கும் லெஃப்ட் விங்கு விளையாடக்கூடிய ஒரு சின்ன பிளேயர். நம்ம யங் பிளேயர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டைல்லயும் இருக்காங்க. ஆனா ஜப்பான் முக்கியமா என்னன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அந்த பாசிங்லயும் சரி, டிஸ்போசஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கோல் கண்டிப்பா பிரேசில் கோல் போட்டுருவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண ஜப்பானுக்குமே வந்து எப்படி பிரேசில் மாதிரி பிரேசில் வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு. அதே மாதிரி ஜப்பானுக்கு பார்த்தோம்னா இங்க வந்து கமாடா வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், அருமையான பிளேயரு. விங்ல பார்த்தோம்னா நமக்கு நக்கமுரா இருக்காரு. 1-on-1 இருக்கட்டும், இல்ல பேஸா இருக்கட்டும், கிராஸ் இருக்கட்டும், ட்ரிபிளிங் எல்லாத்துலயுமே வந்து அட்டகாசமான ஒரு பிளேயர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ஆடினது. நல்லா சூப்பரா ட்ரிபிளிங் பண்ணி நல்லா உள்ள கொண்டு வந்து பாசிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அருமையான பிளேயரு. ஸோ கண்டிப்பா பிளேயர் டு வாட்ச் ஃபார் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து நக்கமுராவை தான் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. அதே மாதிரி மைடா இவங்க எல்லாருமே அருமையா விளையாடுறாங்க. அப்புறம் வந்து இட்டோன்னு சொல்லி இந்த ரைட் விங்ல ஆடுவார் தெரியுமா? ரைட் விங்ல இட்டோ கூட ஒரு மேட்ச் அவர் செம்ம பேசு. அவர் வந்து இப்ப அதே மாதிரி மொரியாசு வந்து ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆளு. இப்ப 3-4-2-1 ஆர்டர் வந்து அப்படியே 4-2-1 அந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சிருக்காரு. அர்ஜென்டினா ஸ்கெலோனி மாதிரி ஒரு பெரிய டாக்ஸேஷன் இல்லைனாலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்க செகண்ட் ஹாஃப்ல சில சர்ப்ரைசஸ் பார்க்கலாம் சேஞ்ச்ல. ரைட் பேக் வந்து எனக்கு என்னமோ ஜப்பான்ல வீக்கா இருக்க மாதிரி தோணுது. பட் டிஃபென்ஸ் தான் நல்லா அட்டாக்கிங். மிட்ஃபீல்ட் கம்பேர் பண்ணும்போது டிஃபென்ஸ் தான் ஜப்பானுக்கு வீக் ஆக்சுவலா பார்த்தோம்னா. ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனா அவங்க டிஃபென்ஸ் தான். பட் டிஃபென்ஸ்லயும் ஹீரோகா இட்டோன்னு பையன் முனிஷ் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. லெஃப்ட் பேக் ஆடக்கூடியவர். சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் நல்லதா இருக்கு. பட் ரைட் பேக் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது நீங்க சொல்ல பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா அந்த 3-4-2-1 இல்ல அப்படி விளையாடும் போதுனா நேச்சுரலாவே அங்க கேப் ஓபன் ஆகும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வினிஷியஸ் கூட. கடைசியா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். ஜப்பான் பெனால்டி ஷூட் அவுட் பண்ணா தோத்துருவாங்க. ஏன்னா அந்த சைடு கோல் கீப்பர் வந்து சோ அதனால வந்து என்னன்னா அவங்க நார்மலா இவங்க பெனால்டி ஷூட் அவுட்ல தான் நிறைய தோத்துருக்காங்க. ஏன்னா டிரா வாட்ச்னாலே லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப் சப்ஸ்டா அப்படிதான் வெளியே போயிருக்காங்க. 2018 இருக்கட்டும் 2022 இருக்கட்டும், ரெண்டுலயுமே வந்து 18ல வந்து பெல்ஜியம் கடைசி ஒரு கோல் போட்டு இது பண்ணுவாங்க. இவங்க கடைசி வரைக்கும் மேட்ச் போயிடும். ஆமா, அதனால கடைசி வரைக்கும் மேட்ச் கொண்டு போயிடுவாங்க. ஆமா, ஜியான் சுஸ்கி வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்ல, அவ்வளவு ஹைட்டும் இருக்க மாட்டாங்க ஜப்பான்ல நார்மலா. சோ அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல வந்து பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரேசில்ல குயிக்கான அட்டாக்கிங் டிரான்சிஷன்ஸ் இருக்கும். எக்ஸலண்டான இண்டிவிஜுவல் குவாலிட்டி பிரேசில்ல அருமையா இருக்கு. ஸ்ட்ராங்கான மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல். அப்புறம் வந்து வைட் ஏரியாஸ்ல ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதே நம்ம ஜப்பானோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா டாக்டிக்கலா டிசிப்ளின்டான பிளேயர்ஸ், டிசிப்ளினா ஆடுவாங்க. ஹை ஒர்க் ரேட், குயிக் டிரான்சிஷன் இருக்கு, சரியான பிளேஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஆமா, பிரஸிங் அருமையா பண்ணுவாங்க. வெல் ஆர்கனைஸ் டிஃபென்ஸ். என்னதான் டிஃபென்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் மிட்ஃபீல்டு அட்டாக் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தாலும் ஆனா கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி டிஃபென்ஸ் அருமையா பண்றாங்க. அதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. நெதர்லாண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து டிஃபென்ஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல வந்து அருமையா டிஃபெண்டும் பண்ணி அட்டாக்கும் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதனால வந்து இந்த மேட்ச் ரொம்ப டஃபா தான் இருக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
இருப்போது அதாவது என்னன்னா நீங்க சொல்ல மாதிரி அந்த சின்ன சின்ன பாசிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் மிட்ஃபீல்ட்ல பண்ணாம இருந்தாங்கன்னா ஜப்பான் கையில மேட்ச் இருக்கு. இன்னொன்னு ப்ரெடிக்ஷன்லாம் சில பேர் அந்த நெதர்லாண்ட்ஸ் அந்த ஸ்டாட்டிஷன்லாம் என்னன்னா ஜப்பான் ஜெயிச்சு வந்துருவாங்க அப்படின்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆமா, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து ஜப்பானுக்கும் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தோம்னா நான் நான் வந்து ஜப்பான் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். மேபி 2-1 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் வந்து ஸ்கோர் லைன்ல நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா எனக்கு என்னமோ பிரேசில் வந்து பெரிய த்ரெட் இருக்க மாதிரி தெரியல. மொராக்கோ கூடயே வந்து திணறினாங்க பிரேசில் ஆடினதுக்கு. அவங்க மொராக்கோ ஈக்குவலா, கிட்டத்தட்ட மொராக்கோவே பிரேசிலுக்கு ஈக்குவலா ஆடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் கிட்ட அவங்க சமாளிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. மேபி 2-1 இருக்கலாம், இல்ல வந்து 2-2 இருந்து பெனால்டி ஷூட் அவுட் போகலாம். பட் பெனால்டி ஷூட் அவுட் போனா ஜப்பான் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆலிசன் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கீப்பர், பெரிய கீப்பர் வேற. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி லக்கு ஜப்பான் பக்கம் போயிடுச்சுன்னா அது நம்ம சொல்ல முடியாது. பெனால்டி ஷூட் அவுட்ல என்ன வேணா நடக்கலாம். பிரேசில் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம பிரேசில் தான் ஜெயிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. என்ன அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் யார் நல்லா பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா பிரேசில் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த மேட்ச்ல நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சோட நம்ம ப்ரிவ்யூ எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு நம்ம இந்த மேட்சோட ரிவ்யூ போடுவோம். அதே மாதிரி வரக்கூடிய ரொம்ப முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரிவ்யூ வந்து பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ்.